மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் பொருளாதார சட்ட செயலாக்கத்துறை மூலம் மாநில அரசுகளை கவிழ்க்க மத்திய அரசு புதிய சட்டமூலங்களை கொண்டு வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரமான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதாகி 30 நாட்கள் சிறை வைக்கப்படுவோர் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் பதவிகளில் இருந்து நீக்கப்படும் வகையில் கொண்டுவரும் புதிய சட்டமூலம் குறித்து கருத்து தெரிவித்த போதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தச் சட்டமூலம் உட்பட 3 முக்கிய பிரேரணைகளை இந்திய மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று மக்களவையில் தாக்கல் செய்கின்றார். இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் பிரேரணை மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு பிரேரணை ஆகியவை இன்று தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகளால் பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய புதிய சட்டமூலமும் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றது. எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் பொருளாதார சட்ட செயலாக்கத் துறையினரால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பிரேரணையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டமூலங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் பொருளாதார சட்ட செயலாக்கத்துறை மூலம் மாநில அரசுகளை நேரடியாக கவிழ்க்க அனுமதிக்கும் வகையில் புதிய பிரேரணைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. முன்மொழியப்பட்ட சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளில் கைதாகும் நபர் 5 ஆண்டுகள் குறைந்தபட்சம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்காக தொடர்ச்சியாக 30 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் அவர்கள் 31வது நாளில் தானாகவே தமது பதவியை இழப்பார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.